வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுட சுட நல்ல காரசாரமான ஒரு ஆரோக்கியமான வெஜிடபிள் சூப் வந்துட்டு நம்ம வீட்டிலேயே எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம அந்த சூப்பில் ஸ்வீட் கார்ன்லாம் சேர்த்து செய்கிறதுனால குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானதுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் பட்டருக்கு பதிலாக ஆயில் கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சின்னதாக கட் பண்ண கார்லிக் வந்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வந்துட்டு வதக்கி கொடுத்துக்கலாங்க. அடுப்பு வந்துட்டு மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ கார்லிக் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு வெங்காயம் வந்துட்டு சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். அதையும் வந்துட்டு சேர்த்துக்கலாம். அந்த வெங்காயம் வந்துட்டு கண்ணாடி போல் அந்த நிறம் மாறி வர்ற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா வெங்காயம் வந்துட்டு வதங்கி வந்துருச்சு. இந்தளவுக்கு பதம் வந்தால் போதும். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு கேரட் சேர்த்துக்கலாம். கேரட்டை இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு பீன்ஸ் வந்துட்டு இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த வெஜிடபிள் சூப் செய்கிறதுக்கு நீங்கள் மஷ்ரூம் கிடச்சதுன்னா மஷ்ரூம் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் வந்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ 1 நிமிஷம் நல்லா வேக வச்சாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போது 1/2 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்னை வந்துட்டு அரைச்சி எடுத்துருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட் கார்னை நம்ம அரைச்சி சேர்க்கறனால அந்த சூப்பு வந்துட்டு சாப்பிடும்பொழுது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்துட்டு ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைன்னா செஞ்சுக்கலாம், இல்லாட்டினா விட்டுறலாங்க. இப்போ இதில் வந்துட்டு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை வந்துட்டு மிதமான தீயில வச்சுக்கிறணும். வச்சுட்டு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நம்ம நல்லா வேக விட்டு எடுக்க போகிறோங்க. இந்த ஸ்வீட் கார்னை அரைச்சி சேர்க்கறனால நம்ம இந்த சூப் குடிக்கும் பொழுது டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப வித்தியாசப்படுங்க. நீங்கள் ஒரு முறை இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 10 நிமிஷம் இது வந்துட்டு வேகட்டும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இந்த தண்ணிலாம் கூட கொஞ்சம் நல்லா வற்றி வந்துருச்சு. காய்கறியெல்லாம் நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் 1/4 கப்பு வந்துட்டு தண்ணியில் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு எடுத்து நல்லா கரைச்சி இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரணும். இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும் பொழுது தான் அந்த சூப் வந்துட்டு நல்லா திக்னஸாக கிடைக்கும் நமக்கு. பாருங்கள், இப்போ 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. அந்த சூப் பாருங்கள் நல்லா திக்காயிட்டு வந்துருக்குது. இந்த அளவுக்கு நமக்கு பதம் வந்தால் போதும். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக உடச்சி சேர்த்துருக்கிற பெப்பர் பவுடர் வந்துட்டு சேர்த்துக்கலாம். சூப் செய்கிறதுக்கு எப்போவுமே பெப்பர் பவுடர் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தா நல்லாயிருக்குங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், சுட சுட ஆரோக்கியமான சூப் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.